சார், திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர்கள் சரியா, ஒரு 13 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு திரு விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். கடந்த சில நாட்களில் நடந்த சம்பவங்கள் ஏதாவது அவருக்கு தடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? முதலில் தேர்தலுக்கு முன்பே நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய தலைவர் என்ற நிலையில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தந்தோம். எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சியினுடைய தலைவர் பதவியேற்கும் நாள் நெருங்கிவிட்டது. விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறேன். ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சி, IUML, கம்யூனிஸ்ட், CPI, CPM, VCK தலைவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வர இருக்கும் CV சண்முகம் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இப்போ என்னுடைய சகோதரர் 2 பேரும் பேசினாங்க, சாரும் ஆடிட்டர் சாரும் வழக்கறிஞரும். அதில் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, ஒரு வெறுப்பு, ஒரு ஆதங்கம் அதெல்லாம் வெளிப்படுது. அது இயல்பு. இவர் பேசுனது 2 பேர் பேசுறதுலையும் அவரு ஒன்றும் பெருசா பேசலையே. இல்லை, அந்த கவர்னருடைய டெக்னிக்கலாலிட்டி எல்லாம் பேசுறாங்க. லேமேன் 108 வந்துருச்சு. There is a lot of Supreme Court Act laws. You have to be the majority should be proven only in the floor of house. அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்கள் இவருக்கெல்லாம் மற்ற கட்சிகளாம் ஒரு நாள்லாம் டைம் கொடுத்த காலம்லாம் இருக்குது, ஒரு நைட்டெல்லாம் டைம் கொடுத்த காலம்லாம் இருக்குது. அது ஒரு நாளில் நீங்கள் அனுபவிக்கணும், உங்களுடைய நிரூபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா ஹார்ஸ் ரைடிங் கம்மியாக இருக்கும். ஹார்ஸ் ரைடை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் கையை மட்டும் கட்டி போட்டு அத்தனை பேரையும் ஹார்ஸ் ரைடிங் விட்டீங்க. அதே மாதிரி தான் பிரச்சாரத்துக்கு இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணீங்க, அவரை மட்டும் தடுத்தீங்க. என்னாச்சு? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பு என்னாச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னென்ன ஏளனம் பேசுனீங்க, என்னென்ன நையாண்டி நக்கல் பேசுனீங்க. ஆனால் எல்லாருக்கும் சேர்ந்து மக்கள் 1,75,00,000 பேர் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தலை வணங்கி அவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக வாங்க ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸ் காட்டுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், உலகத்திலேயே கலைஞர் தோத்துட்டாருன்னா பல தடவை தோத்துருக்காரு. 10 வருஷம் எதிர்கட்சியில் இருந்திருக்கு. சட்டமன்றத்தில் ஒருத்தர் கூட இல்லாத காலம்லாம் இருந்திருக்கு. தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் சொல்லிட்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு கட்சி ஆஃபீஸுக்கு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கண்ணியமிக்க ஒரு கட்சியில் என்ன சார் நடந்தது? கேவலம் சொல்லக்கூடாது. பொது வழியில் எவ்வளோ மட்டகரமான வார்த்தைகளே உலகத்திற்கு அத்தனை டிக்ஷனரியில் எடுத்தாலும் அதுக்கு வார்த்தையில் அவ்வளோ மட்டகரமான வேலை. என்ன திமுக என்ன சொல்லிச்சு? 4 லட்சம் கோடி ஊழல் பண்ண கட்சின்னு மனு கொடுத்தாரு எடுத்து எடப்பாடி. அது ஒன்று பெஸ்ட் அமாங் த ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி. திமுக இப்ப இந்த தாமதத்துக்கு திமுக தான். ஒரே ஒரு நிமிஷம் சார், முடிச்சிடுறேன் சார். அலோ மீ டு ஸ்பீக். இது வரைக்கும் நீங்க என்ன பேசவே உள்ள, இப்பதான் நீங்க பேச விட்டாங்கணும். இப்ப இவங்க வந்திருக்காங்க யாரு? திமுக என்ன சொல்லுச்சு? முரட்டு அடிமை, ஊர்ந்து போனார். இப்ப கண்ணுக்கு தெரியலையா? என்னன்னா எப்படிங்க அது வாய்ப்பு? எலியும் பூனையும் எப்படிங்க சேரும்? ஆனா இங்க சேர்ந்து இருக்குங்க. 2 பேரும் சேர்ந்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று முயற்சி செய்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் தலை வணங்குவோம் அப்படின்ற முடிவு. நேற்று வரைக்கும் கவர்னர் கொடுத்திருக்காரு ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் அவங்க எதுவும் பண்ணலன்னா நிலையான ஆட்சி, உறுதியான ஆட்சி வருவதற்கு நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு யார் சொல்றாரு? திமுக கட்சி சொல்லுது. யாருக்கு ஆதரவு கொடுத்து? அதிமுக. என்னுடைய நண்பர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு, எவ்வளவு எதிர்த்து பேசியிருப்பார் திமுக. சுப்பு சார் திமுக ஆதரவா மற்ற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு அபியூஸ் பண்ணி பேசியிருப்பாரு. தோ இன் தேர் ஆங்கிள் தே ஆர் ரைட், ஐ எம் நாட் டினைங் இட், இட் இஸ் தேர் வியூ. ஆனா இப்படி பேசின இதுக்கு 2 பேரையும் மட்டங்கள் தட்ட மாதிரி 2 பேருக்கும் பேசுறதெல்லாம் ஒரு பயனும் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? சங்கி, சனாதனம், பிஜேபி கைகூலிகள். ஒரு செகண்ட் சார், ஐ ஹார்ட்லி ஸ்போக்கன் 2 minutes. சனாதனம் இப்படின்னு சொன்ன கட்சி இப்ப தெரியலையா? அதிமுக ஆதரவு ஒரு தாவேக்காவை வரக்கூடாம தடுக்கிறதுக்கு இப்போ போய் டைரக்டா போய் அதிமுக சப்போர்ட் பண்றீங்க. ஏன் சார் தோத்து போன 3ஆம் நிலையில இருந்தவங்களை கூப்பிடணும், லெட்டர் கொடுக்கணும்னு முயற்சி எடுத்தீங்க? ஏன் சார் 3வது நிலையில இருக்கிறவங்க போய் பாண்டிச்சேரியில் போய் ரூம் தங்கினீங்க? தமிழ்நாட்டில் இல்லை, எனக்கே கெஸ்ட் ஹவுஸ், எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிருக்கலாமா? வந்து ஏன் பாண்டிச்சேரிக்கு போனீங்க? கேட்டால் கிளைமேட்டிக் சேஞ்ச். அதெல்லாம் ஊட்டியா இல்லைன்னா குழு மணாலியா? என்ன பேச்சு?
யூ ஆர் எக்ஸ்போஸ்ட். இனிமே உங்க பாட்சா பலிக்காது. இப்போ என்னுடைய நண்பர் அதே அதிமுக இருந்தா சிவி சண்முகம் வரப்போறாருங்கிறீங்க. வரட்டும் சார், சட்டமன்ற உறுப்பினர் யார் வந்தாலும் கை வர இருக்கிற கூப்பி வரவேற்போம் சார். வரட்டும் சார். 36 சார் சொன்னாரு. ஆனா 36 லேட்டஸ்ட் 40 எம்எல்ஏ கட்சி தாவல் சட்டத்தையும் தாண்டி இங்க வர போறாங்க. வந்தாச்சுன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி தேன் எக்ஸ்பெக்டட், நியர்லி 150 கிட்ட போகுது. அந்த அளவுல மக்கள் ஆட்சி, தரமான ஆட்சி, மக்கள் விரும்பிய விஜயனுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கும். ஓகே ஓகே சார். என்னுடைய ஆர்வலர் நண்பர் ராஜசேகர் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். அவர் கண்டனத்தை நான் வழிமொழிகிறேன். மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய விளைவை தமிழகம் பாஜக சந்திக்கும். அகில இந்திய ரீதியில் இது மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்வுகள் பாதிக்கும். தயவு செய்து அந்த நிலையிலிருந்து நான் சொல்வதெல்லாம், கவர்னர் உடனடியாக ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகலாமே சார், அவருக்கு எல்லாமே இருக்க. அவர் ஏன் ரெகுலர் ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட்டை விட்டுட்டு இஸ் எலிஜிபிள் ஃபார் த ஸ்பெஷல் ஃப்ளைட் போயிருக்கலாம். இந்த அரசியலை, தரமற்ற அரசியலை கைவிட்டு தயவு செய்து நாளையே வந்து அவரை அழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே.